கடவுளுடைய திட்டம் எப்படிப்பட்டது என்றால், அவர் தன் குடும்பத்தை உருவாக்குவதில் அந்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த உறுப்பினர்களை அவரே சேர்க்காமல் அந்த உறுப்பினர்கள் கையில் கொடுக்கிறார். நீ வேணும்னா என் குடும்பத்தில் சேர்ந்துக்கப்பா, வேணாட்டி வெளியில போய்க்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு செயல்முறையை வடிவமைத்துதான் ஆதாம் ஏவாளை படைக்கிறார். அவர் ஒரு செயல்முறையை ஆதாம் ஏவாளுக்கு விளக்குகிறார். என்ன என்றால், நீ விரும்பினா, நீ செத்து போகணும்னு விரும்புனியா, இந்தா சாவு தரும் கனியை சாப்பிடு. நீ வாழணும்னு விரும்புறியா, வாழ்வு தரும் கனியை சாப்பிடு. அடா 2 கனி சொல்ற அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அங்க 1 தானே சொல்லியிருக்கு அப்படின்னு அநேகர் சந்தேகப்படுவார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு குருமார் கூட அது மாதிரி வாதாடினார். வாதாடி எங்க வாழ்வு தரும் கனியை பத்தி எங்க சொல்லியிருக்கு அப்படின்லாம் பேசினார். அது மாதிரி உங்களுக்கும் அந்த சந்தேகம் வரும், எனக்கு தெரியும். எனவே அந்த சந்தேகத்தை நாம் போக்கிவிட்டு சீராக்குக்கு போவோம். தொடக்க நூல் 3:22 படித்தீர்கள் என்றால், அது ஆதாம் ஏவாள் கனியை புசித்த பிறகு கடவுள் சொல்வது அங்கே உள்ளவர்களிடம் என்ன சொல்கிறார் என்றால், பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். அதன நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிடுவது என்றால், இந்த கடவுளின் செயல்முறை இதுதான், இப்படிதான் நம்மை மீட்கப் போகிறது என்றத அந்த அறிவு. நன்மை எது, தீமை எது, நன்மை தரும் உணவு எது, தீமை தரும் உணவு எது, இதை தெரிந்த பின் யாராக இருந்தாலும் என்ன செய்வார்கள், நன்மை தரும் கனியை மட்டும்தான் புசிப்பார்கள். அது உண்மை வெளிப்படும் வரை அங்கே மறைபொருள் மறைக்கப்பட்டு வைப்பதால் அந்த பரீட்சை கடவுள் வைக்கலாம். அதாவது மனிதனிடம் அந்த முடிவெடுக்கும் அதிகாரத்தை கடவுள் கொடுக்கலாம். ஆனால் ஒருவருக்கு நன்மை தீமை தெரிந்து விட்டால், அதாவது என்ன செஞ்சா என்ன ரிசல்ட், என்ன செஞ்சா என்ன ரிசல்ட்னு ஒரு உண்மை தெரிந்து விட்டால், உதாரணத்திற்கு மார்ட்டின் லூத்தரை எடுத்துக்கொள்வோம். மார்ட்டின் லூத்தர் இவ்வளவு நபர்களை ஏமாற்றியதற்கு காரணம் என்னவென்றால், அந்த அறிவு இவர்களிடம் இல்லை. எந்த அறிவு, எது நன்மை எது தீமை. நாம் நம்பும் பொழுது எதை நன்மை என்று நம்புகிறோம் என்றால், நன்மையை நன்மை என்று நம்புகிறோம் அல்லவா. அக்கர்ணை ஆண்டவரை நன்மை என்று நாம் அழைக்கிறோம். அந்த நன்மை என்று வந்தது இந்த இடத்தில் இருந்துதான். தொடக்க நூல் 3:22 நன்மை தரும் மரம். அப்புறம் அங்கே ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், தீமை தரும் மரத்தில் இருந்து நீ கனியை புசிக்க கூடாது என்று சொல்வதுதான் சாவு தரும் மரம், வாழ்வு தரும் மரம். அதுதான் வாழ்வு மரம் இருக்கிறதா என்றுதான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். அப்ப அவன் என்ன செய்வான், இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக. அப்ப என்றென்றும் வாழ்வதுன்னா கடவுளின் உறவை பெறுவதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உன்ன கையை நீட்டிவிடக் கூடாது. வாழ்வின் மரத்திலிருந்து அவன் பறித்து உண்ணு விடுவான். ஏன்னா தீமை எது நன்மை எதுன்னு தெரிந்த பிறகு இந்த நன்மை மரம் என்று ஒன்று இருக்கிற, நன்மை காய்க்கும் மரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நன்மை காய்க்கும் மரத்திலிருந்து நன்மையை எடுத்து அவன் புசித்து விடக்கூடாது. அங்கே மரம் என்றால் ஆக்சுவலா இது உருவகம். அன்னை மரியாள் அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது திருச்சபைன்னு வச்சுக்கலாம். கத்தோலிக்க திருச்சபை, அன்னை மரியாளும் திருச்சபை, எப்படி வேணாலும் வச்சுங்க. புரிஞ்சுக்கிங்க, கடவுளுடைய உறவை நம்பும் ஒரு திருச்சபை. அந்த திருச்சபையிலிருந்து அவன் கையை நீட்டி வாங்கி, இப்போ ஈஸியாக போச்சு, முன்னால நாவில் தான் வாங்கணும், நாக்கில். இப்போ கையை நீட்டி வாங்குறதுனால நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கலாம். சரியா? அதை உன்னை கையை நீட்டி விடக்கூடாது. யாரு? நன்மை தீமை யாருக்கு புரிந்து விடுகிறதோ அவர்கள் அதற்கு பின் நன்மை வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்றால் கடவுள் என்ன செய்ய வேண்டும்? எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார். அவன் கையை நீட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் இன்னொரு இடத்துக்கு அனுப்பிச்சார், போடாவில்லை. சரியா? அப்ப இதுதான் கடவுளுடைய செயல்முறை. இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் மீட்பு தருகிறார். அது எங்கே சொல்றாரு பார்த்தோம் என்றால், சீராக்கில் 15வது அதிகாரத்தில் 17 முதல் வாசி காட்டுகிறேன். நாளை முதல் பார்ப்போம்.